இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிக முக்கியமான செய்தி. இந்த பாப்பி சார் என்பது தற்போது ஆந்திராவிலே மிகவும் பிரபலமாகி இருக்கிறார். இவர் இப்ப தற்போது பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஹைதராபாத்தில் உள்ள பிரபலமான மதுபான கூடம் ஒன்று. அந்த கூடத்திலே ஒரு 3 பெண்களுடன் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உல்லாசமாக அவர் இருக்கின்ற காட்சியை பார்த்து போலீசார் அவரை விசாரிக்க சென்று விசாரிக்கின்றனர். அப்பொழுது திடீரென துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரரை சுட்டு விடுகிறார். போலீஸ்கார் காயமடைகிறார். உடனடியாக வெளியில் ஒளிந்திருந்த மற்ற போலீஸ்கார் ஓடி வந்து அவரை பிடித்து கைது செய்கின்றனர். கைது செய்த பிறகு அவர் யார் என்று பார்த்தால் அவருடைய பெயர் பதுலா பிரபாகர். 30 வயதாகும் பதுலா பிரபாகர். இவர் மேல் ஏற்கனவே சந்தேகம் இருந்து இவரை தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக இவர் செல்கின்ற இடங்கள்லாம் போலீசார் சென்று கண்காணித்து அதன் பின் அவரை கைது செய்கிறார்கள். அவரை அழைத்து தொடர் விசாரணை செய்த போதுதான் நீங்கள் பார்க்கலாம், அவரை துப்பாக்கியில் வைத்த துப்பாக்கி முன்பு அவரை பிடிக்கின்ற காட்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற சிசிடிவி காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஹைதராபாத்தையே ஒரு பெரிய ஒரு வழக்காக மாறி இருக்கிறது. ஏனென்றால் அந்த வழக்கிலே சிக்கியவர் 2 ஆண்டுகளுக்கு முன் சிறையில் இருந்து தப்பிச் சென்ற ஒரு குற்றவாளி, கைதியாக இருந்து நீதிபதியின் வீட்டுக்கு அடித்து செல்லும் போது தப்பிச்சுகிறார். 2 ஆண்டுகளாக போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் தற்போது கைது செய்யப்பட்டார் இந்த பதுலா பிரபாகர். இந்த பதுலா பிரபாகர் சாதாரண ஆள் அல்ல. என்றால் அவரை விசாரிக்கும் பொழுதுதான் பல விடயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கின்றன. அதாவது ஒரு சின்ன திருடராக தமிழ்நாடு, அதாவது இவர் தென்னிந்தியா முழுவதும் திருடி இருக்கிறார். திருட்டு, கொள்ளை என அனைத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கோவா வரை சென்று திருடி இருக்கிறார். இவர் திருடுவதிலே வித்தியாசமான பாணியை கடைபிடித்திருக்கிறார். அதாவது 3 நாட்கள் திருட போகும் இடத்தை நோட்டமிடுவாராம். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிழமைகளில் எந்த இடத்தை திருட போகிறாரோ அங்கு சென்று நோட்டமிடுவது. அதன் பின் வியாழக்கிழமைகளில் மட்டும் திருட்டை நடத்துகிறார். திங்கள், புதன், செவ்வாய் நோட்டமிடுவது, வியாழக்கிழமைகளில் திருட்டு, வெள்ளி, சனி, ஞாயிறு பெண்களுடன் உல்லாசம். எனவே இந்த ஒரு வாரத்தை இப்படித்தான் ஒரு தினம் வாரந்தோறும் கழித்து வருகிறார். முதல் 3 நாட்கள் நோட்டமிடுவது, திட்டமிடுவது, திருடுவதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, வியாழக்கிழமை அந்த இடத்தில் சென்று திருடுவது, வெள்ளிக்கு திருடிய பணத்தை கொண்டு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் உல்லாசமாக பெண்களுடன் உல்லாசமாக இருப்பது. இதுதான் அவருடைய திட்டமாக, ஒரு வார கால திட்டமாக இருந்து வந்திருக்கு. இதை போலீஸ் விசாரணை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் முதலில் சின்ன சின்ன திருட்டு செய்தவர். இது சின்ன திருட்டு செய்து 2-3 முறை போலீஸே சிக்கியிருக்கிறார். அதன் பின் என்ன முடிவு செய்கிறார், சின்ன திருட்டு செய்ய வேண்டாம், எனவே இனி இங்கு சிக்கல் வராத இடமாக எது இருக்கு என்று பார்த்த போது அவருக்கு கல்லூரிகள் மீது ஒரு நாட்டம் வருகிறது. பிறகு அந்த பல மாநிலங்களில் உள்ள கல்லூரிகளில் மட்டும்தான் திருட ஆரம்பித்தார். இது ஒரு தனி பாணியாவே கைப்பற்றி தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கிறார். அதாவது கல்லூரிகளில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சென்று யாரோ தன்னுடைய உறவினருக்காக ஃபீஸ் கட்ட வந்திருக்கேன் என கூறிவிட்டு உள்ளே சென்று நோட்டமிடுவது, எங்கு பண அறை இருக்கிறது, எங்கு கேஷியர் இருக்கு என்பதெல்லாம் பார்த்துக் கொள்வது, விலை மதிப்புள்ள பொருட்கள் எங்க இருக்க பார்த்து கொண்டு வியாழக்கிழமை தோறும் சென்று திருடுவது. அந்த திருடிய பணத்தை விற்று வரும் பணத்தை வைத்து வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமையில உல்லாசமாக இருப்பது என்ற வகையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டு 2 ஆண்டுகளாக தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் தங்கி தன்னுடைய நண்பர் வீட்டிலே தங்கி அவருடைய நண்பரின் வங்கி கணக்கிலே பணத்தை வைத்துக் கொண்டு வெளியே தெரியாதவாறு இவர் இந்த வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார். இவரை விசாரித்த போதுதான் மேலும் பல அதிர்ச்சிகளை அவர் தெரிவிக்கிறார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக 330 கோடி, அது என்ன 330 கோடி என போலீசார் கேட்ட பொழுதும் அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை லட்சியம் 330 கோடி சம்பாதிப்பது, அது மட்டுமல்ல 100 பெண்களுடன் உல்லாசமாக இருப்பது என்று ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கினை வைத்து நான் வாழ்ந்து வருகிறேன், லட்சியத்தை வைத்து வாழ்ந்தேன் கூறியுள்ளனர். போலீசார் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிறகு இவரை பற்றி முழு விசாரணை செய்த போது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் பல்வேறு புகார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 80 வழக்குகள் ஆந்திராவின் பல இடங்கள், தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வழக்குகள் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 4-5 வழக்குகள் கைதாகி இருக்கிறார். சிறையிலிருந்து தப்பியவர் என பல அதிர்ச்சி தகவல் போலீசாருக்கு வருகிறது. அதன் பின் தற்போது தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எங்கெல்லாம் திருடினார், எங்கெல்லாம் விற்றிருக்கிறார், எங்கெல்லாம் பணத்தை வைத்திருக்கிறார், அவருடைய நண்பர் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது, இவருடன் தொடர்பு இருந்த பெண்கள் யார் போன்ற பல்வேறு விசாரணை தற்போது பெரிய வலைப்பின்னலாக இருப்பதால் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். தற்போது ஆந்திராவிலே, தமிழகத்தில் யார் இந்த சார் பிரபலமானது போல தற்போது ஆந்திராவிலே யார் இந்த பாப்பி சார் என்றால் பதுலா பிரபாகர் சார் என்ற வகையில் தற்போது பரவ ஆரம்பித்திருக்கிறது. அந்த அளவுக்கு
அதாவது இதுவரை கேள்விப்படாத பாணியிலே 3 நாள் நோட்டமிட்டு திட்டமிடுவது, ஒரு நாள் திருட்டு, வாரத்தின் கடைசி 3 நாள் வெள்ளி சனி ஞாயிற்றில் உல்லாசமாக பெண்கள் இருப்பது என்ற வகையிலே தன்னுடைய பாணியை செலவிட்டிருக்கார். ஆனால் இவருக்கு இந்தியாவை விட்டு வெளிநாட்டு போக வேண்டிய மோகம் இல்லையாம், இந்தியாவிலேயே தான் இருக்க வேண்டும் என்றும் போலீசாரிடம் அடித்து சொல்லியிருக்கிறார். போலீசார் தொடர்ந்து அடித்து துவைத்து அவர்கள் பாணியிலே தற்போது விசாரணையை மேலும் துருவி விசாரித்து வருகிறார்கள். என்றால் அவர் எந்தெந்த இடங்களில் திருடினார், பல கல்வி நிலையங்களில் திருட்டுக்களை செய்திருக்கிறார் என்பதால் தொடர்ந்து அந்த குவியும் புகார்களை வைத்து இவரை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்.